பிரைஸ்லாம் கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. யோபில் சொல்லப்பட்டது போல, இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆகையால் சர்வ வல்லுடைய சிச்சி அற்பமாக எண்ணாது என்று யோபு 5:17 சொல்லப்பட்டிருக்குது. ஏன்னா தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொன்னாங்கன்னா, தேவன் யார் மேலே பிரியமாக இருக்கிறாரோ, யாருடைய அவர் பிள்ளையாக நியமித்தாரோ, புத்திரசுதிகாரத்தை யாருக்கு தந்தாரோ, யார் ரத்தத்தை கொடுத்து விளைக்கிறவன்ட்டு கொண்டாரோ அவங்கள தான் என்ன செய்கிறாரு, தேவன் தண்டிக்கிறார். ஏன்னா அவர் பரலோக ராஜ்யத்துக்கு அவங்க தகுதிப்படுத்துகிறாரு. அந்த தகுதிப்படுத்துறதுனால தான் நம்மளை தண்டித்து நம்மளை என்ன செய்கிறாரு, ஏற்றுக்கொள்கிறாரு. அதனால தான் சொல்லப்பட்டிருக்குது. யோபில் சொல்கிறாரு, தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆகையால் சர்வ வல்லோடைய சிக்ஷையை அற்பமாக எண்ணக்கூடாது. இந்த அவர் சிக்ஷிக்கிறாருன்னா அதில் ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அது நல்லதுன்னு ஏற்றுக்கொள்ளணும். ஐயோ ஆண்டவர் சிக்ஷிக்கிறார், ஐயோ ஆண்டவர் தண்டிக்கிறார், ஐயோ அப்படி தான் சொல்லக்கூடாது. ஏன்னா அவருக்கு தெரியாத ஒரு காரியம் நடக்காது. என்னென்று உங்களால் ஒன்றும் செய்ய இயலாதுன்றார், கூடாதுன்றார். அவர் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாதான் நம்மளால், அப்படி சொல்கிறாரு. அதனால தான் அவர் தண்டித்தா நம்ம ஏற்றுக்கொள்ளணும், சிக்ஷை ஏற்றுக்கொள்ளணும். அதான் தான் சொல்கிறார். அவர் அடுத்தது 18ஆம் வசனத்தில், அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறார். பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு விசேஷமான நம்முடைய ஆண்டவர். அவர் காயப்படுத்தி காயத்தை கட்டுகிறார், காயப்படுத்துகிறார். எப்படி காயப்படுத்துகிறார்? நம்மளை பரலோக ராஜ்யத்துக்குரியவர்களாக பயன்படுத்துறதுக்காக நம்மளை பல இடுக்கமான உபத்திரவமான வழிகளை நடத்துகிறார். காயப்படுத்தி நடத்துகிறாரு. இறுதியில் காயம் வருது, மனுஷன் மூலிமா காயப்படுறோம், நொறுக்கப்படுறோம். இதெல்லாம் அந்த காயங்கள் தான். அதனால் காயப்படுத்தி காயத்தை கட்டுகிறார், அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறது தான். அடிக்கிறாங்க. நம்ம அம்மா அப்பா அடிக்கும் போது அடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து நம்மளை என்ன செய்கிறாங்க, தேற்றுவாங்க. நீ தப்பு செஞ்சில்லை, நான் உன்னை அடிச்சல்ல செல்லம், நீ தப்பு செஞ்சில்லப்பா, அதனால தான் நான் அடித்தேன், சரியா, இனி அந்த தப்பு செய்யக்கூடாது, சரியா, அப்படி சொல்லி நம்மளை கொஞ்சுவாங்க. பாருங்கள், நம்மளுக்கு முத்தம் கொடுப்பாங்க, கொஞ்சுவாங்க. அடிச்சதுக்கு பதில் எதாவது வாங்கி கொடுத்துருவாங்க, இல்லைன்னா ஏதாவது ஸ்நாக்ஸ் தந்துடுவாங்க. அதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் நம்ம தைச்சி செய்வாங்க. அதை விட இப்போ ஒரு மனுஷன் நம்ம தாய் தகப்பனுக்கே நம்மளை ஆட்டி தேய்ச்சி அரவணைக்கிறதுன்னா, தேவாதி தாவணி நம்மளை படைத்தவர், மண்ணில் நம்மளை படைத்தவர், அவருக்கு நம்ம மேலே எவ்வளோ கரிசனை இருக்கும், எவ்வளோ அன்பு இருக்கும், தெய்வீக அன்பு நம்ம மேலே இருக்கும். அன்புனால் இடைக்கட்டு இருக்கிறார் நம்மளை, இல்லையா, கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கோம். நம்மளோட ஜீவன் அவர் கருத்தில் இருக்குது. உன்னை என் உள்ளங்கையிலே வரைந்திருக்கு என்ற வார்த்தைகள்னால் நம்மளை போச்சுக்கிறாரு. மனுஷன் 44 மாத்திரமல்ல, அவர் வாழ்ந்து பொறுத்த ஒரு வார்த்தைனாலும் பிழைப்பான்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்படியாப்பட்ட தேவன் நம்ம கூட இருக்கும்போது அவர் தண்டனையை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். நம்ம பாக்கியவானாக இருக்கணும். சிக்ஷை சர்வவலோட சிக்ஷை என்ன செய்யணுமோ அற்பமாக எண்ணக்கூடாது. அப்போ அது ஒன்றா ஒரு பெரிய இதுவாக சிக்ஷையாக நினைக்கக்கூடாது, அற்பமாக எண்ணக்கூடாது. இது ஏதோ இருக்குது, ஏதோ காரியத்தோடு தான் நம்ம என்ன செய்கிற, ஆண்டவர் தண்டிக்கிறாரு, சிக்ஷிக்கிறாரு. அது மட்டும் இல்லை, காயப்படுத்தி காயத்தை கட்டுகிறாரு. அவரே காயப்படுத்திட்டு அவரே காயம் கட்டுவார். நம்ம அம்மா கூட சூடு வச்சுட்டாங்கன்னா பாருங்கள், அந்த சூட்டுக்கு மேலே மஞ்சள் அதெல்லாம் போட்டு தடவி விடுவாங்க, இல்லையா, அப்புறமா இங்கெல்லாம் போட்டு விடுவாங்க. ஏன்னா நம்ம சூடு வச்சுட்டோமே, பிள்ளைக்கு தப்பு செஞ்சுட்டான், நல்லா சூடு பட்டையே துட்டுடுவோம்னா அந்த மாதிரியே துடுவாங்க. நான் கூட எத்தனையோ சூடு வாங்கியிருக்கிறேன் எங்கள் மம்மிக்கிட்ட. அப்படி சொல்லும் போது பாருங்கள், நமக்கு எவ்வளோ ஒரு காயப்படுத்தி காயத்தை கட்டுகிறாரு, அடித்து ஆற்றுகிறாரு, நம்மளை அடிக்கிறார். சரியான அடி பாருங்க. நீங்கள் வாங்கியிருக்கீங்களா ஆண்டோட்ட? அடி வாங்கினவங்க யாருன்னா என்ன தான் முதலாக சொல்லுவேன். நிறைய நான் ரொம்ப மொட்டாட்டம் பண்ணுவேன். நான் வரமாட்டேன், படிக்கும்போது நான் மொட்டாட்டம் நான் இருப்பேன். நான் அங்கே போக மாட்டேன், இங்கே போக மாட்டேன், வீட்டுக்கு போக மாட்டேன், அங்கே போக மாட்டேன், மீட்டிங் போக மாட்டேன், அப்படிலாம் நிறைய சொல்லுவேன். அப்புறமா போவேன். ஆனால் ஒரு பெருமைக்காக அப்படி சொல்கிறது. அந்த நேரத்துலலாம் அவர் என்ன செய்கிறாருன்னா அடிக்குவார். என்னை அடிச்சிருக்கிறாரு, எத்தனையோ ஒரு அடி. என்னன்னா நம்ம நினைப்போன்னா நடக்கவே நடக்காத காரியங்கள் கைக்கூடி வரவே வராது. அதுவும் அடி தானே. நம்ம நினச்சது நடக்கலைன்னா அது பெரிய அடி. அது கட்டத்தில் வாங்குகிற அடி, அதுதான் பெருத்த அடி. அதனால் அவர் அடிக்கிறார். அவருடைய கை ஆற்றுகிறது தான். அடிச்சுட்டு நம்ம உட்காந்து ஐயோ கஷ்டப்பட்டு நிற்போம். ஐயோ நம்மளுக்கு அடி வந்துச்சு, ஆண்டவர் அடிச்சாரு, நம்ம காரியம் நடக்கலையே, எல்லாமே குடிச்சு வர போச்சு நம்மளுக்கு, நம்ம ஏன் தான் பிறந்தமோ தெரியலையே, ஆண்டவரில் நம்ம இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாரு நினைக்கும் போது அவருடைய கை நம்மளை என்ன செய்யலாம், ஆற்றுகிறது. அவருடைய கை நம்மளை ஆற்றி தேற்றி அரவணைக்கிற தேவன் அவர் நம்மளுக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு நேரத்துலையும் நம்மளை பயிற்றுவிக்கிறார். அவருடைய எதுக்கையும் பயிற்றுவிக்கிறார். நம்மளை ஒவ்வொரு காரியங்கள்லேயும் நம்மளுக்கு விலகி போகாதபடி, தீமையானது நம்மளுக்கு நேரிடாதபடி நம்மளை பாதுகாத்து
தண்டித்து அரவணைச்சி சிச்சித்து காயப்படுத்தி அடித்து ஆட்டி தேற்றி அரவணைக்கிறார். நான் ஒரு தாய் தகப்பனை போல தாயை போல் அவர் என்ன செய்ய நம்மளை காத்துக்கொள்கிறார். அவ்வளோ பெரிய தேவன் நம்முடைய தேவன். சரிங்களா? அது மட்டும் இல்லை, நமக்கு ஏற்ற நேரத்தில் சகாயராக இருக்கிறார். சகாயர் அவர் தான் நம்முடைய சகாயர். எப்போதும் நம்மளை கைவிடாத நேசர் அவர். ஒரு நாள் நம்மளை கைவிட்டு போகவே மாட்டார். அது மட்டும் கைவிடவே மாட்டார். அது மட்டும் இல்லைங்க, யோபு 5:9 சொல்லப்பட்டிருக்குது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். எண்ணி முடியாத அதிசயங்கள் அவர் செய்கிறார் பாருங்க. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் நம்மளால் ஆராய்ஞ்சு நினைக்கவே முடியாது, நினச்சி பார்க்கவே முடியாது, ஆராய்ந்து பார்க்கவே முடியாது. அவ்வளோ பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்கள் கொஞ்சம் நினச்சி எண்ண முடியாதுங்க. அப்பேற்பட்ட அந்த எண்ணிக்கையில் நான் அது அதிசயங்களை செஞ்சுருக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் செஞ்சுருக்கிறதா? ஆமேன். என் வாழ்க்கையில் செஞ்சுருக்கிறேன். ஒரு சிறு வயசு முதல் கொண்டே வாலிப வயசு வரையிலும் ஆண்டவர் என்ன செஞ்சுருக்காரு? என்ன பெரிய காரியங்களை எனக்கு செஞ்சுருக்கிறார். எண்ணி முடியாத அதிசயங்கள். நானே உன் பரிகாரியாக கர்த்தர் சொல்லியிருக்கிறார் இல்லையா? அந்த மாதிரி காரியங்கள்லாம் அந்த எண்ணி முடியாத அதிசயங்கள், ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியங்களாக செய்திருக்கிறார் என் வாழ்க்கையில். அதே மாதிரி அடியை வாங்கியிருக்கிறேன். முரட்டாட்டம் பண்ணி ஆண்டுட்டு என்ன பண்ணியிருக்கிறேன்? அடி, சரியான அடி. அந்த மாதிரி அடியை வாங்கியிருக்கிறேன். தண்டிச்சிருக்கிறார் என்ன. எல்லா காரியத்திலையும் நெருங்கணும். அவர்கிட்ட நெருங்கத்துக்காக தான் நம்மளுக்கு இதை நடக்குது. அவர்கிட்ட நெருங்கி வரணும். இதாங்க இந்த மழை காலங்களில் கூட நம்மளை ஆற்றி தேற்றி அரவணைத்து ஆபத்து நாச மோசங்களுக்கும் அந்த சத்துரு கரங்களுக்கும் விலக்கி, இந்த மழையின் காரியங்களுக்கு விலக்கி, வெள்ளத்திற்கு விலக்கி அநேகர ஆண்டவர் காத்துக்கொள்கிறார். வியாதியின் கூறுகளிலிருந்து பாதுகாக்கிறார், பரிசுத்தப்படுத்துகிறார். இந்த கொடிய காலங்களில் தேவக்காரன் நம்மளோட இருக்கிற ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்? செபிக்கணும், இந்த கட்டளைக்கு கீழ்ப்படியணும், அவரை நேசிக்கணும், நம்பிக்கை வைக்கணும். அதுதான் முக்கியம் இல்லையா? அவன் மேலே நம்பிக்கை வைக்கணும். தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். நீங்கள் தண்டனையை பெற்றுக்கொள்கிறது தான் நல்லது. சிச்சை அற்பமாக எண்ணாதிருங்க. சரிங்களா? எல்லாமே கர்த்தருடைய கரத்தில் நம்ம பெற்றுக்கொள்ளணும். நன்மை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமா? அல்லது தீமையை பாராத சுத்த கண்ணு தீமை செய்ய மாட்டார் ஒரு நாளும். நம்முடைய நம்பிக்கை தாமதிக்கலாம், அவர் செய்ய வேண்டிய காரியங்கள் தாமதமாக வரும். ஆனால் அது ஒரு நல்லதாக இருக்கும். ரொம்ப நல்ல பொக்கிஷமாக நம்மளுக்கு கொடுப்பார். அவ்வளோ அருமையானதை தருவார், விலையேறப்பட்டதை தருவார். நம்முடைய தேவன் சொல்ல முடியாத அன்புங்க. நம்ம சொல்லும் போதே எனக்கு அழுகே வருது. இந்த மாதிரி தேவன் நம்மளால் பார்க்கவே முடியாது. பெரிய தேவன். நம்முடைய காரியங்கள் யாவற்றையும் அவர் கைக்கூடி வர பண்ணுவார். அவருடைய இறக்கங்களுக்கு முடிவே இல்லைங்க. அவருடைய இறக்கங்களுக்கு முடிவே இல்லை. புலம்பல்ல சொல்லப்பட்டது போல அவருடைய இறக்கங்களுக்கு முடிவே இல்லை. நம்பிக்கை வைக்கணும், அவர் மேலே நம்பிக்கை வைக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். விசுவாசிக்கணும், அவரை விசுவாசிக்கணும். கண்டு விசுவாசிக்கணும், காணாமல் விசுவாசிக்கணும். பாக்கியவான்னு சொல்லப்பட்டது. நம்ம எல்லாரும் பாக்கியவான்கள். நம்ம இஸ்ரவேலர். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக, பாதுகாப்பாராக, பரிசுத்தப்படுத்துவாராக. குறை குற்றங்கள் தான் நீங்கள் மன்னிச்சுக்கோங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க் யூ ஆல்.